கேள்வி எண் 1. கரப்பான் பூச்சியில் உணவை வெட்டுவதற்கு பொறுப்பான அமைப்பு. 1. கீழ்த்தாடைகள். 2. துருவத் தாடைகள். 3. ஹைப்போஃபாரிங்ஸ். 4. கீழுதடு. சரியான பதில் 1. கீழ்த்தாடைகள். கேள்வி எண் 2. பெரிப்ளேனட்டா அமெரிக்கானாவில் எத்தனை சுவாச துளைகள் உள்ளன? 1. 10. 2. 12 ஜோடிகள். 3. 20. 4. 20 ஜோடிகள். சரியான பதில் 1. 10 சுவாச துளைகள் உள்ளன. கேள்வி எண் 3. ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சி இரண்டிலும் 10வது கண்டத்தின் தெர்கமில் உள்ள இணைந்த இலைப்பின்னல் அமைப்பு. 1. வால்முனை. 2. இலை வடிவ உணர்கொம்பு. 3. மலப்பலை நீட்சி. 4. மலப்பலை தண்டு. சரியான பதில் 4. மலப்பலை தண்டு. கேள்வி எண் 4. பெரிப்ளேனட்டாவின் உருமாற்றத்தின் போது எத்தனை முறை தோலுரித்தல் நிகழ்கிறது? 1. 10. 2. 12. 3. 13. 4. 14. சரியான பதில் 3. 13 முறை தோலுரித்தல் நடைபெறுகிறது. கேள்வி எண் 5. பெரிப்ளேனட்டாவின் ஒவ்வொரு கண்டத்திலும் ஸ்க்லீரைடுகள் என்பவை ஒன்றுக்கொன்று இணைந்த கடினமான எலும்புக்கூடு தகடுகளாகும். அவை எதனால் இணைக்கப்பட்டுள்ளன? 1. குருத்தெலும்பு. 2. தசைத்திசு. 3. டெக்மினா. 4. இணைக்கும் சவ்வு. சரியான பதில் 4. இணைக்கும் சவ்வு அல்லது மூட்டுசார் சவ்வு. கேள்வி எண் 6. கரப்பான் பூச்சியில் உள்ள கண்டம் மற்றும் அதன் அமைப்பு அல்லது பண்பு ஆகியவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு. 1. தலை இலை வடிவ உணர்கொம்பு. 2. முன்மார்பு எலைட்ரா. 3. நடுமார்பு பறப்பதற்கான இறக்கைகள். 4. வயிறு 10 கண்டங்களை கொண்டது. சரியான பதில் 2. முன்மார்பு எலைட்ரா அப்படின்றது தவறான இணை. கேள்வி எண் 7. கரப்பான் பூச்சியின் வாய்ப்பகுதிகள் அரைத்தலுக்கும் மற்றும் கீறுதலுக்கும் தொடர்புடையவை. 1. ஹைப்போஃபாரிங்ஸ். 2. துருவத்தாடைகள். 3. கீழ்த்தாடைகள். 4. மேலுதடு. சரியான பதில் 3. கீழ்த்தாடைகள். கேள்வி எண் 8. பெண் கரப்பான் பூச்சியில் ஊத்தீக்கா உருவாவதற்கு சுரப்புகளுக்கு பொறுப்பான சுரப்பிகள். 1. கொல்லட்ரியல் சுரப்பிகள். 2. விந்து கொள்பைகள். 3. ஃபாலிக் சுரப்பி. 4. கான்குலேபேட் சுரப்பிகள். சரியான பதில் 1. கொல்லட்ரியல் சுரப்பிகள். கேள்வி எண் 9. ஆண் பெரிப்ளேனட்டாவை அதன் பெண்ணிலிருந்து எதனால் வேறுபடுத்தி அறியலாம்? 1. ஆணில் மலப்பலை தண்டு இருப்பதன் மூலம். 2. பெண்களில் மலப்பலை நீட்சி இருப்பதன் மூலம். 3. பெண்களில் வால் முனைகள் இல்லாததால். 4. ஆண்களில் முன்மார்பு பகுதியில் கூட்டுக்கண்கள் இருப்பதன் மூலம். சரியான பதில் 3. பெண்களில் வால் முனைகள் இல்லாததால். கேள்வி எண் 10. பெரிப்ளேனட்டா அமெரிக்கானாவில் இல்லாத பண்பை குறிக்கவும். 1. மீசோடம் பிளவுபடுவதால் உருவாகும் உண்மையான உடற்குழி. 2. கருவளர்ச்சியில் வரையறுக்கப்பட்ட மற்றும் சூழல் பிளவு. 3. ஹோமோ பாலிசாக்கரைடு கைட்டினால் உருவான வெளி எலும்புக்கூடு. 4. கண்ட அமைப்பு இல்லாமை. சரியான பதில் 4. கண்ட அமைப்பு இல்லாமை. கேள்வி எண் 11. கரப்பான் பூச்சி தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1.
உணவு குழாயின் தீனிப்பை பகுதி உணவை சேமிப்பதற்கும் மற்றும் தீனிப்பையின் எபித்திலியல் உள்பூச்சால் சுரக்கப்படும் நொதிகளால் உணவை செரிமானம் செய்வதற்கும் பயன்படுகிறது. 2. இதயத்துடன் தொடர்புடைய 12 ஜோடி அலறி தசைகள் ஹீமோலிம்பில் கரைந்திருக்கும் ஹீமோகுளோபின் வழியாக வாயுக்களை கடத்த உதவுகின்றன. 3. நடுக்குடலுக்கும் பின்குடலுக்கும் இடையே உள்ள சந்திப்பில் 6 முதல் 8 குருட்டு குழாய்கள் கல்லீரல் நீட்சி என்று அழைக்கப்படுகின்றன. 4. ட்ரைஹாலோஸ் நிறைந்த இரத்தம் ஆஸ்டியா வழியாக இதயத்திற்குள் நுழைந்து சைனஸ்களுக்கு முன்புறமாக செலுத்தப்படுகிறது. சரியான பதில் 4. ட்ரைஹாலோஸ் நிறைந்த இரத்தம் ஆஸ்டியா வழியாக இதயத்திற்குள் நுழைந்து சைனஸ்களுக்குள் முன்புறமாக செலுத்தப்படுகிறது. ட்ரைஹாலோஸ் அப்படின்றது ஒரு ரெடியூசிங் சுகர். கேள்வி எண் 12. பின் வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. பெரிப்ளனட்டாவில் பாராமெட்டாபோலஸ் வளர்ச்சி ஏற்படுகிறது மற்றும் நிம்ப் வளர்ந்து முதிர்ந்ததாக மாற 13 முறை தோலுரித்தல் நிகழ்கிறது. 2. ஆண்களில் விந்தணுக்கள் விந்தகப்பைகளில் சேமிக்கப்படுகின்றன. அதே சமயம் அவை பெண் கரப்பான் பூச்சியில் விந்து கொள்பைகளில் சேமிக்கப்படுகின்றன. 3. கரப்பான் பூச்சியில் உள்ள மொசைக் பார்வை அதிக தெளிவுத்திறன் கொண்டது ஆனால் உணர்திறன் குறைவானது. 4. கரப்பான் பூச்சியின் ஹீமோலிம்பில் உள்ள நைட்ரஜன் கழிவுகள் பொட்டாசியம் யூரேட் வடிவில் காணப்படுகின்றன. சரியான பதில் 3. கரப்பான் பூச்சியில் மொசைக் பார்வை அதிக தெளிவுத்திறன் கொண்டது ஆனால் உணர்திறன் குறைவானது. இது தவறானது. தெளிவுத்திறன் கம்மியா இருக்கும், உணர்திறன் அதிகமா இருக்கும். கேள்வி எண் 13. பெரிப்ளனட்டா தொடர்பாக தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. 6 கண்டங்களின் இணைப்பால் தலை உருவாகிறது. 2. பூச்சி தொகுதியைச் சேர்ந்தது. 3. ஹீமோலிம்பில் எந்த சுவாச நிறமியும் இல்லை. 4. இதயம் 13 அறைகளை கொண்டது மற்றும் 12 ஜோடி அலறி தசைகள் உள்ளன. சரியான பதில் 2. பூச்சி தொகுதியை சேர்ந்தது. கேள்வி எண் 14. பெரிப்ளனட்டாவில் கழிவுப் பொருளாக யூரிக் அமிலம் பின்குடலில் எதன் மூலம் வெளியிடப்படுகிறது? 1. மால்பிஜியன் குழல்கள். 2. யூரிக் சுரப்பிகள். 3. கல்லீரல் நீட்சி. 4. நெப்ரோசைட்டுகள். சரியான பதில் 1. மால்பிஜியன் குழல்கள். கேள்வி எண் 15. கொடுக்கப்பட்ட கூற்றுகளை படித்து பெரிப்ளனட்டாவிற்கு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கூற்று A, முன்குடல் கைட்டின் உறை கொண்டு உள்ளது. கூற்று B, இந்த பகுதி செரிமான சுரப்பு அல்லது உறிஞ்சும் செயல்பாட்டை அனுமதிக்காது. 1. கூற்று A மற்றும் B இரண்டும் சரியானவை மற்றும் கூற்று B கூற்று A விற்கு சரியான விளக்கம். 2. கூற்றுகள் A மற்றும் B இரண்டும் சரியானவை ஆனால் கூற்று B கூற்று A விற்கு சரியான விளக்கம் அல்ல. 3. கூற்றுகள் A மற்றும் B இரண்டும் தவறானவை. 4. கூற்று A சரி ஆனால் கூற்று B தவறானது. சரியான பதில் 4. கூற்று A சரி ஆனால் கூற்று B தவறானது. கேள்வி எண் 16. பெரிப்ளனட்டா தொடர்பாக சரியாக பொருந்தக்கூடிய இணையை அடையாளம் காணவும். 1. நடுமார்பு இறக்கைகள். பின் இறக்கைகள் மங்கலான, இருண்ட மற்றும் தோல் போன்றது. 2. இரத்த ஓட்ட அமைப்பு ஹீமோலிம்ப் நிறமற்ற பிளாஸ்மா மற்றும் ஹீமோசைட்டுகளால் ஆனது.
3 கழிவு நீக்க அமைப்பு. மால்பிஜியன் குழல்கள் அதிக நீர் கிடைக்கும் போது யூரியாவை பின்குடலில் வடிகட்டுகிறது. 4 சுவாச அமைப்பு. மூச்சு குழாய் 10 ஜோடி மூச்சு நுண்குழாய்கள் வழியாக திறக்கிறது. சரியான பதில் 2 இரத்த ஓட்ட அமைப்பு. ஹீமோலிம்ப் நிறமற்ற பிளாஸ்மா மற்றும் ஹீமோசைட்டுகளால் ஆனது. கேள்வி எண் 17. பின்வரும் அனைத்து அமைப்புகளும் கரப்பான் பூச்சியின் இரத்த ஓட்ட அமைப்புடன் தொடர்புடையவை. இதை தவிர 1 அலறி தசைகள், 2 ஹீமோலிம்ப், 3 இதயம், 4 சுவாச துளைகள். சரியான பதில் 4 சுவாச துளைகள். கேள்வி எண் 18. கரப்பான் பூச்சியின் இரத்த ஓட்ட அமைப்பு தொடர்பாக பின்வரும் எந்த கூற்று உண்மையானது அல்ல? 1 இது ஒரு திறந்த இரத்த ஓட்ட அமைப்பை கொண்டுள்ளது. 2 இரத்த நாளங்கள் மோசமாக வளர்ச்சியடைந்துள்ளன. 3 ஹீமோலிம்ப் நிறமற்ற பிளாஸ்மா மற்றும் ஹீமோசைட்டுகளால் ஆனது. 4 உடல் நடு வயிற்றுப் பகுதியில் அமைந்துள்ள குழாய் போன்ற இதயம். சரியான பதில் 4 உடல் நடுவயிற்றுப் பகுதியில் அமைந்துள்ள குழாய் போன்ற இதயம். கேள்வி எண் 19. கரப்பான் பூச்சியில் வாயு பரிமாற்றம் எங்கு நிகழ்கிறது? 1 சுவாச நிறமி வழியாக சுவாச துளைகளில், 2 மூச்சு குழாய், 3 மூச்சு நுண்குழாய்கள், 4 சுவாச நிறமி இல்லாமல் சுவாச துளைகளில். சரியான பதில் மூச்சு நுண்குழாய்கள். 3 மூச்சு நுண்குழாய்கள். கேள்வி எண் 20. பின்வரும் கூற்றை படிக்கவும். ஏ கரப்பான் பூச்சியின் நரம்பு மண்டலம் உடலின் மேற்புறத்தில் அமைந்துள்ள தொடர்ச்சியான கண்டங்களாக இணைக்கப்பட்ட நரம்பு திரளை கொண்டுள்ளது. பி கரப்பான் பூச்சியில் மேக்சிலரி மற்றும் லாபியல் பல்புகளில் உணர்வு அமைப்புகள் இல்லை. சி உணவு குழாய்க்கு மேலுள்ள நரம்பு திரளை கரப்பான் பூச்சியில் மூளையாக செயல்படுகிறது. டி கரப்பான் பூச்சியில் மொசைக் பார்வைக்கு உணர்திறன் குறைவாக உள்ளது, ஆனால் தெளிவு திறன் அதிகமாக உள்ளது. எந்த கூற்று உண்மை மற்றும் எது தவறானது என்பதை கூறும் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 உண்மை 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 பொய். 2 உண்மை பொய் உண்மை பொய். 3 பொய் பொய் உண்மை பொய். 4 உண்மை உண்மை பொய் உண்மை. சரியான பதில் 3 பொய் பொய் உண்மை பொய். கேள்வி எண் 21. கூற்று ஏ கரப்பான் பூச்சிகளில் உள்ள டெக்மினா பறக்க உதவுகிறது. கூற்று பி ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சிகளை மலப்புழை தண்டு இருப்பதன் அல்லது இல்லாததன் அடிப்படையில் வேறுபடுத்தி அறியலாம். 1 2 கூற்றுகளும் சரியானவை. 2 கூற்று ஏ மட்டும் தவறானது. 3 கூற்று பி மட்டும் தவறானது. 4 2 கூற்றுகளும் தவறானவை. சரியான பதில் 4 2 கூற்றுகளும் தவறானவை. கேள்வி எண் 22. கரப்பான் பூச்சியில் உணவின் உள் அரைத்தல் எதனால் செய்யப்படுகிறது? 1 இரைப்பை, 2 தீனிப்பை, 3 பெருங்குடல், 4 மீசென்டிரான். சரியான பதில் 1 இரைப்பை. பகுதி பி. கேள்வி எண் 1. கரப்பான் பூச்சியின் உணவு பாதையின் வரைபடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. குறியிடப்பட்ட அமைப்பு ஏவின் அடையாளம், இருப்பிடம் மற்றும் செயல்பாடு தொடர்பாக சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 தொண்டையில் உள்ள உமிழ்நீர் சுரப்பி மற்றும் உமிழ்நீரை சுரக்கிறது. 2 நடுக்குடல் மற்றும் பின்குடலின் சந்திப்பில் உள்ள கல்லீரல் நீட்சி மற்றும் செரிமான நீரை சுரக்கிறது. 3 நடுக்குடல் மற்றும் பின்குடலின் சந்திப்பில் உள்ள மால்பிஜியன் குழல்கள் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு உதவுகிறது. 4 முன்குடல் மற்றும் நடுக்குடலின் சந்திப்பில் உள்ள இரைப்பை பகுதி
சீகா மற்றும் செரிமான நீரை சுரக்கிறது. சரியான பதில் 4. முன்குடல் மற்றும் நடுக்குடலின் சந்திப்பில் உள்ள இரைப்பை பகுதி சீகா மற்றும் செரிமான நீரை சுரக்கிறது. கேள்வி எண் 2. கரப்பான் பூச்சியின் இறக்கைகள் தொடர்பாக பொருந்தாததை குறிக்கவும். 1 நடுமார்பு இறக்கைகள், 2 பின் இறக்கைகள், 3 டெக்மினா, 4 எலைட்ரா. சரியான பதில் 2 பின் இறக்கைகள். கேள்வி எண் 3. பின்வரும் அனைத்து அமைப்புகளும் கரப்பான் பூச்சியில் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன. இதை தவிர 1 நெப்ரோசைட், 2 கொலெட்ரியல் சுரப்பி, 3 யூரிகோ சுரப்பி, 4 மால்பிஜியன் சுரப்பி. சரியான பதில் 2 கொலெட்ரியல் சுரப்பி. கேள்வி எண் 4. பெண் கரப்பான் பூச்சியில் பின்வரும் எந்த அமைப்பு படகு வடிவில் உள்ளது? 1 7வது டெர்கைட், 2 7வது ஸ்டெர்னைட், 3 7வது பியூரைட், 4 ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பம் சரியானது. சரியான பதில் 2 7வது ஸ்டெர்னைட். கேள்வி எண் 5. பெரிப்ளனேட்டா அமெரிக்கானா தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை படிக்கவும். முழு உடலும் கடினமான சுண்ணாம்பு வெளியெலும்புக்கூடு மூலம் மூடப்பட்டிருக்கும். பி தலை முக்கோண வடிவமானது மற்றும் உடலின் நீளமான அச்சுக்கு செங்குத்தாக முன்புறமாக உள்ளது. சி ஒவ்வொரு மார்பு கண்டத்திலிருந்தும் ஒரு ஜோடி நடைக்கால்கள் எழுகின்றன. டி ஆண் மற்றும் பெண் இரண்டிலும் உள்ள வயிற்றில் 10 கண்டங்கள் உள்ளன. கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எத்தனை சரியானவை? 1 1, 2 2, 3 3, 4 4. சரியான பதில் 3 3. கேள்வி எண் 6. கரப்பான் பூச்சியின் சில அமைப்புகள் பட்டியல் கீழே ஒரு பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதயம், சுவாசத்துளை, நரம்புநான், கூட்டுக்கண், டெர்கைட், கோனோபோர், ஆசனவாய். கொடுக்கப்பட்ட அமைப்புகளில் எத்தனை உடலின் மேற்புறத்தில் உள்ளன? 1 3, 2 4, 3 6, 4 7. சரியான பதில் 2 4. 2 4. கேள்வி எண் 7. ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வெளிப்புறமாக எதனால் வேறுபடுத்தி அறியலாம்? 1 ஆணில் உள்ள மலப்பலை நீட்சி, 2 பெண்ணில் உள்ள மலப்பலை தண்டு, 3 ஆணில் உள்ள யூரிகோ சுரப்பி, 4 இரண்டும் 1 மற்றும் 3. சரியான பதில் 1 ஆணில் உள்ள மலப்பலை நீட்சி. கேள்வி எண் 8. பின்வரும் எந்த அமைப்பு கரப்பான் பூச்சியில் இல்லை? 1 கைட்டின் இரைப்பை, 2 பெரிட்ரோபிக் சவ்வு, 3 மால்பிஜியன் உடலமைப்பு, 4 கொடுக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளும் கரப்பான் பூச்சியில் உள்ளன. சரியான பதில் 3 மால்பிஜியன் உடலமைப்பு. கேள்வி எண் 9. ஒரு பெண் கரப்பான் பூச்சியின் ஒவ்வொரு அண்டகத்திலும் எத்தனை அண்டக்குழல்கள் உள்ளன? 1 16, 2 8, 3 6, 4 12. சரியான பதில் 2 8. கேள்வி எண் 10. ஆண் கரப்பான் பூச்சியின் இனப்பெருக்க அமைப்பு தொடர்பாக பொருந்தாததை குறிக்கவும். 4வது மற்றும் 6வது வயிற்று கண்டங்களில் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஜோடி விந்தகங்கள் உள்ளன. 2 6வது மற்றும் 7வது வயிற்று கண்டங்களில் ஒரு சிறப்பியல்பு காளான் வடிவ சுரப்பி உள்ளது. இது ஒரு துணை இனப்பெருக்க சுரப்பியாக செயல்படுகிறது. கேள்வி எண் 3.
விந்து வெளியேற்ற குழாய் ஆசனவாயின் மேற்புறத்தில் அமைந்துள்ள ஆண் கோணோபோரில் திறக்கிறது. 4 விந்தணுக்கள் விந்தகப் பைகளில் சேமிக்கப்படுகின்றன. சரியான பதில் 3. விந்து வெளியேற்ற குழாய் ஆசனவாயின் மேற்புறத்தில் அமைந்துள்ள ஆண் கோனோபோரில் திறக்கிறது. கேள்வி எண் 11. பெரிப்ளனட்டா அமெரிக்காவின் வளர்ச்சி 1. ஹோலோ மெட்டாபோலஸ் 13 முறை தோலுரிப்பதன் மூலம் வளரும் நிம்ப் நிலை கொண்டது. 2. ஹெட்டிரோ மெட்டாபோலஸ் 6 முறை தோலுரிப்பதன் மூலம் வளரும் நிம்ப் நிலை கொண்டது. 3. பாரா மெட்டாபோலஸ் 13 முறை தோலுரிப்பதன் மூலம் வளரும் நிம்ப் நிலை கொண்டது. 4. ஹைப்பர் மெட்டாபோலஸ் 13 முறை தோலுரிப்பதன் மூலம் வளரும் நிம்ப் நிலை கொண்டது. சரியான பதில் 3. பாரா மெட்டாபோலஸ் 13 முறை தோலுரிப்பதன் மூலம் வளரும் நிம்ப் நிலை கொண்டது. கேள்வி எண் 12. கரப்பான் பூச்சியின் ஒவ்வொரு கண்டத்திலும் வெளி எலும்புக்கூடு ஸ்க்லீரைட்டுகள் எனப்படும் கடினப்படுத்தப்பட்ட தகடுகளை கொண்டுள்ளது. அவை ஒரு மெல்லிய மற்றும் நெகிழ்வான சவ்வு மூலம் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. அதன் பெயர் 1. இணைக்கும் சவ்வு அல்லது மூட்டுசார் சவ்வு. 2. பெரிட்ரோபிக் சவ்வு. 3. கைட்டின் சவ்வு. 4. இரண்டும் 1 மற்றும் 2. சரியான பதில் 1. இணைக்கும் சவ்வு அல்லது மூட்டுசார் சவ்வு. கேள்வி எண் 13. ஒரு பெண் கரப்பான் பூச்சியில் கொடுக்கப்பட்ட அமைப்புகளில் எது அடை அல்லது பிறப்புறுப்பு பையில் திறக்காது? 1. பெண் கோனோபோர். 2. விந்து சேமிப்பு துளைகள். 3. அண்டக குழாய்கள். 4. கொலேட்ரியல் சுரப்பிகள். சரியான பதில் 3. அண்டக குழாய்கள். கேள்வி எண் 14. கரப்பான் பூச்சியில் அனைத்தும் ஆண் மற்றும் பெண் இரண்டிலும் உள்ளன. இதை தவிர 1. மேக்சிலரி பல்புகள். 2. மலப்பிழை தண்டு. 3. மலப்பிழை முனைகள். 4. லாபியல் பல்புகள். சரியான பதில் 3. மலப்பிழை முனைகள். கேள்வி எண் 15. கரப்பான் பூச்சியின் உணவு பாதையின் பின்வரும் எந்த அமைப்பு கைட்டின் உறை கொண்டு இல்லை? 1. மீசென்டிரான். 2. இரைப்பை. 3. தீனிப்பை. 4. ஒன்றுக்கு மேற்பட்ட விருப்பம் சரியானது. சரியான பதில் 1. மீசென்டிரான். கேள்வி எண் 16. பின்வரும் எந்த தொகுப்பு கரப்பான் பூச்சியின் உடலில் ஒரே எண்ணிக்கையில் இருக்கும் அமைப்புகளை உள்ளடக்கியது? 1. மால்பிஜியன் குழல்கள் மற்றும் இரைப்பை பகுதி நீட்சி. 2. வயிற்று சுவாச துளைகள் மற்றும் உடலில் உள்ள அண்டகங்கள். 3. உமிழ்நீர் சுரப்பிகள் மற்றும் டெர்கைடுகள். 4. டெர்கைடுகள் மற்றும் ஸ்டெர்னைடுகள். சரியான பதில் 2. வயிற்று சுவாச துளைகள் மற்றும் உடலில் உள்ள அண்டகங்கள். கேள்வி எண் 17. பெண் கரப்பான் பூச்சியில் ஒவ்வொரு ஊட்டிக்காவிலும் எத்தனை முட்டைகள் உள்ளன? 1. ஒரு வரிசையில் 9 முதல் 10 முட்டைகள். 2. 2 வரிசைகளில் 14 முதல் 16 முட்டைகள். 3. 2 வரிசைகளில் 9 முதல் 10 முட்டைகள். 4. ஒரு வரிசையில் 14 முதல் 16 முட்டைகள். சரியான பதில் 2 வரிசைகளில் 14 முதல் 16 முட்டைகள். கேள்வி எண் 18. கரப்பான் பூச்சியில் உள்ள அமைப்புகள் மற்றும் அவற்றின் எண்ணிக்கை தொடர்பாக சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். 1. மால்பிஜியன் குழல்கள் 100 முதல் 150 வரை. 2. அலரி தசைகள் 12. 3. மார்பு சுவாச துளைகள் 10 ஜோடிகள். 4. உமிழ்நீர் சுரப்பிகள் 4. சரியான பதில் 1. மால்பிஜியன் குழல்கள்
100 முதல் 150 வரை. கேள்வி எண் 19. கரப்பான் பூச்சியில் ஏயில் இருந்து வரும் இரத்தம் பி வழியாக இதயத்திற்குள் நுழைந்து மீண்டும் சியில் முன்புறமாக செலுத்தப்படுகிறது. கீழே உள்ள வெற்றிடங்களை சரியாக நிரப்பும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1. ஏ சைனஸ், பி அலறி தசைகள், 2. பி ஆஸ்டியா, சி வயிற்றுப்பகுதி உதரவிதானம், 3. ஏ முன்புற பெருநாடி, சி சைனஸ், 4. ஏ சைனஸ், பி ஆஸ்டியா. சரியான பதில் 4. ஏ சைனஸ், பி ஆஸ்டியா. கேள்வி எண் 20. கீழே பெண் கரப்பான் பூச்சியின் இனப்பெருக்க அமைப்பின் வரைபட பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. குறியிடப்பட்ட அமைப்புகள் ஏ, பி மற்றும் சி ஆகியவற்றின் அடையாளம் தொடர்பாக சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சரியான விருப்பம் 2. ஏ கோனோபைசிஸ், பி கொல்லேட்ரியல் சுரப்பி, சி அண்டக்குழாய். 2 கோனோபைசஸ், கொல்லேட்ரல் சுரப்பி, அண்டக்குழாய். சரியான பதில். கேள்வி எண் 21. கீழே கரப்பான் பூச்சியின் தலைப்பகுதியின் வரைபட பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் எந்த வாய்ப்பகுதி உணவை அரைக்க உதவுகிறது? ஏ, பி, சி, டி. 1. ஏ துருவுத்தாடை, பி மேலுதடு, சி 3. சி கீழுதடு, 4. டி கீழ்த்தாடை. சரியான பதில் 4. டி கீழ்த்தாடை. கேள்வி எண் 22. கரப்பான் பூச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை படிக்கவும். ஏ ஹைப்போபாரிங்ஸ் நாக்கு போல் செயல்படுகிறது. பி உணர்கொம்புகள் சுற்றுச்சூழலை கண்காணிக்க உதவும் உணர்ச்சி ஏற்பிகளை கொண்டுள்ளன. சி டெக்மினா வெளிப்படையான சவ்வு போன்ற இறக்கை மற்றும் பறக்க பயன்படுகிறது. டி 6 கண்டங்களின் இணைப்பால் தலை உருவாகிறது. சரியான பதில் 3. டெக்மினா வெளிப்படையான சவ்வு போன்ற இறக்கை மற்றும் பறக்க பயன்படுகிறது. கேள்வி எண் 22. கரப்பான் பூச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை படிக்கவும். ஏ ஹைப்போபாரிங்ஸ் நாக்கு போல் செயல்படுகிறது. பி உணர்கொம்புகள் சுற்றுச்சூழலை கண்காணிக்க உதவும் உணர்ச்சி ஏற்பிகளை கொண்டுள்ளன. சி டெக்மினா வெளிப்படையான சவ்வு போன்ற இறக்கை மற்றும் பறக்க பயன்படுகிறது. டி 6 கண்டங்களின் இணைப்பால் தலை உருவாகிறது. கொடுக்கப்பட்ட கூற்றில் எத்தனை சரியானவை? 1 1, 2 2, 3 3, 4 4. சரியான பதில் 3. கேள்வி எண் 23. மால்பிஜியன் குழல்கள் மற்றும் டேஸ் பெண் கரப்பான் பூச்சியில் கழிவு நீக்கத்திற்கு உதவுகின்றன. 1 கொழுப்பு உடல், 2 யூரிகோஸ் சுரப்பி, 3 லாபியல் பல்புகள், 4 இரண்டும் 1 மற்றும் 2. சரியான பதில் கொழுப்பு உடல்கள். கேள்வி எண் 24. கரப்பான் பூச்சியின் பெண் இனப்பெருக்க அமைப்பு 2 பெரிய அண்டகங்களை கொண்டுள்ளது. அவை எங்கு அமைந்துள்ளன? 1 2வது மற்றும் 6வது வயிற்றுக் கண்டங்களின் மேல்புறமாக, 2 2வது மற்றும் 8வது உடல் கண்டங்களில் பக்கவாட்டில், 3 2வது மற்றும் 6வது உடல் கண்டங்களின் மேல்புறமாக, 4 2வது மற்றும் 6வது வயிற்றுக் கண்டங்களில் பக்கவாட்டில். சரியான பதில் 4 2வது மற்றும் 6வது வயிற்றுக் கண்டங்களின் பக்கவாட்டில். கேள்வி எண் 25. கரப்பான் பூச்சியில் விந்தணுக்கள் ஸ்பெர்மட்டோபோர் எனப்படும் கட்டுகளின் வடிவத்தில் ஒன்றாக ஒட்டப்பட்டுள்ளன. அதன் உறை எதனால் ஆனது? 1 ஒரு ஒற்றை அடுக்கு, 2 3 அடுக்குகள், 3 2 அடுக்குகள், 4 4 அடுக்குகள். சரியான பதில் 2 3 அடுக்குகள்.